வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பவர்கள், உங்களின் வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் முயற்சி செய்தால் ஒரு விஷயம் அவர்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வெளி தோற்றத்தில் மிகவும் தைரியமான ஒரு நபராகவும் தன்னம்பிக்கை உடனும் தோன்றக்கூடிய ஒரு நபராகவும் தெரிவிங்க. ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் பல வருடங்களாக அமைதியாக தாங்கிக் கொண்ட அனுபவங்களும் காயங்களும் இருக்கிறது என்பதை அவர் உங்களுடன் பழகினால் மட்டுமே அவர் தெரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அவர் தெரிந்து கொள்ளவே முடியாது. இது உங்களுடன் யார் ஒருவர், ஆண்களோ பெண்களோ, யார் உங்களிடம் ரொம்பவும் ரொம்ப அதிக அளவுக்கு உங்களுடன் அட்ராக்ட் ஆகுறாங்களோ அவங்களால மட்டுமே உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே நேர்மையான மனசு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. நீங்கள் யாரிடமும் போலி நடிப்பு செய்ய மாட்டீங்க. தேவையில்லாமல் பேசவும் மாட்டீங்க. மனதில் என்ன இருக்கிறதோ அதை நேரடியாக பேசக்கூடிய குணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இதனால நீங்கள் எப்பொழுதும் பெரிய மனசு உடைய ஒரு நபர்களாக நடந்து கொள்வீர்கள். பேசக்கூடிய குணம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இந்த நேர்மை சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் உருவாக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அனைவரிடமும் நேர்மையாக இருக்கணும் என்று எதிர்பார்ப்பீங்க. இதனால நீங்க நேர்மையை கூறும் பொழுது சில நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சில நபர்கள் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாமல் அது பிற்காலத்தில் போக போக மட்டுமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பி விடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கையை சிலர் தவறாக கூட பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் உதவி செய்தவர்களை பின்னர் உங்களை மதிக்காமல் நடந்திருப்பார்கள். சில சமயம் நீங்கள் செய்த உதவிகளை கூட அவர்கள் மறந்துவிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி சில துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களை மிகவும் மனதளவில் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்களும் அதை மறக்கணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் பழையதை எதையும் மறக்க மாட்டீர்கள். இது உங்களுடைய குணத்தில் எப்பொழுதுமே வந்தது. அவங்க பண்ணினதை அவங்களுக்கு திருப்பி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோபமும் அப்படிங்கிற ஒரு கர்மாவும் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். இது தவறு கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணாங்க. திருப்பி அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ண போறது கிடையாது. அவங்களோட நம்முடைய வாழ்க்கையில நம்ம செவிச்சு காட்ட போறோம் அவங்க முன்னாடி அப்படின்னு எப்பொழுதும் ஒரு சவால் எடுத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சிறு வயதிலிருந்து சில அவமானங்களையும் நீங்கள் சந்தித்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறீர்கள். பள்ளி காலத்தில் யாராவது உங்களுடைய திறமையை குறைத்து பேசியிருப்பார்கள். உறவினர்கள் அல்லது சுற்றத்தார்கள் இவனால் என்ன ஆகப் போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மீது வைத்திருப்பாங்க. இவன் எதுக்கும் போக மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், வீட்டிலேயே தான் இருப்பான். இந்த மாதிரி உங்களை பள்ளி முடித்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு உங்களை கேவலப்படுத்தி நிறைய நபர்கள் நிச்சயமாக உங்களுடைய உறவினர்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நபர்கள் அனைவரும் பேசியிருப்பார்கள். அந்த வார்த்தைகள் அந்த ஒரு நேரத்தில் சிறியதாக தோன்றினாலும் உங்களுடைய மனதில் அது ஆழமாக பதிந்திருக்கும். இவன் என்னத்தை இதெல்லாம் சீரியஸாக எடுக்க போறான்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் ஆழமாக எடுத்திருப்பீங்க. அதனை நினைத்து இன்னமும் ஓடிக்கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது நீங்க செட்டில் ஆகி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், அந்த ஒரு நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் நான் பதிலடி கொடுப்பேன் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். ஒரு குழந்தையாக இருந்த நீங்கள் அந்த அவமானங்களை மனதில் வைத்து அமைதியாக தாங்கிக் கொண்டிருப்பீங்க. வெளியில் கூற மாட்டீங்க, ஏன் யாரிடமும் கூற மாட்டீங்க. அந்த ஒரு அவமானத்தை எப்பொழுது நீங்கள் வாழ்க்கையில வெல்றீங்களோ அந்த ஒரு நேரத்தில் அனைவருக்கும் பதிலடி நிச்சயமாக கொடுப்பீங்க. வீட்டுக்குள்ளேயும் சில நேரங்களில் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளானது அமைந்து கொண்டிருக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களை மதிப்பார்கள், ஆனால் உங்களை மதிக்கவே மாட்டார்கள். இதுதான் இந்த மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் சில சமயம் இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்று நிச்சயமாக சொல்லி உங்களை திட்டிக் கொண்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. ஆனால் இருந்தாலும் உங்களை தேவையில்லாமல் அவர்களை கூறிவிட்டு இவனால தான் எல்லாம் நடக்கு, இவனுடைய நேரம் தான் நம்மளை இப்படி ஆட்டி படைக்கு என்று உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் நிச்சயமாக கூறுவாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு கூட உங்களிடம் குற்றம் சுமத்தப்படும். முக்கியமா உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களோ யாராவது ஒருவர் தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் மீது உங்களுடைய பெற்றோர்களிடம் உங்களை பற்றி கூறுவாங்க. ஆனா உங்களுடைய பெற்றோர்கள் என்ன நடந்தது என்று கூறாமல், என் மகன் என் பிள்ளை இப்படி செஞ்சிருப்பா, அப்படி அவர் செய்யக்கூடிய நபர் தான் அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்களை உங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவையில்லாமல் பேசுவார்கள். அது இன்னமும் உங்களுடைய மனவேதனையை நிச்சயமாக பாதித்து கொண்டே இருக்கும். எனவே இந்த மேசம் ராசி என்பர்கள் நேர்மையாக பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள் என்பதால் சில சமயம் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு கடினமாக கூட தோன்றும். அதனால் தான் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களிடம் குற்றத்தை சாட்டி கொண்டிருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த பாடங்களில் முக்கியமானது
யாரை எவ்வளவு நம்ப வேண்டும் என்பதை பற்றியதாக மட்டுமே இருக்கும். நீங்கள் அனைவரையும் நல்லவராக நினைத்து கொண்டு முன்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் சில அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்தியிருக்கும். அதற்கு பிறகு உலகில் எல்லோரும் ஒரே மாதிரி நல்லவர்கள் கிடையாது என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒரு அளவுக்கு காயத்தை உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உண்மை என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். சில சமயம் நீங்கள் தனிமையாக உணர்ந்திருக்கலாம். நான் இவ்வளவு நல்ல மனசு கொண்டவன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்திலும் சில நேரங்களிலும் நீங்கள் இழந்த மதிப்பு பற்றி நினைத்தால் உங்களுக்கு மிகவும் வேதனையானது ஏற்படும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் பல நேரங்களில் யாராலும் கவனிக்கப்படாமல் கூட போயிருக்கும். ஆனால் இந்த மேசம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. இப்போது நீங்கள் இதுவரை அனுபவித்த சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கான காலங்கள் கிடையாது. அது ஒரு பாடமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அந்த பாடங்களுக்கு ஏற்ற பலனானது கிடைக்கப் போகிறது. இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை உங்களுக்கு நான் கூற முடியும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய முதல் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக ஒரு புதிய மாற்றம் ஆரம்பமாகும். கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற வாய்ப்பை திறக்க வைக்கும். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பாக அது நிச்சயமாக இருக்கும். அதனை நினைத்து நீங்களே அதிக அளவில் பெருமை அடைவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். சிறு வயதில் நீங்கள் சந்தித்த அவமானங்களுக்கு வார்த்தைகளால் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய முன்னேற்றம் தான் மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இருக்கும். அதைத்தான் இந்த ஒரு காலத்தில் நீங்க செய்ய போகிறீங்க. சிறு வயதுல உங்களை சுத்தி இருக்கவங்க, உங்களுடைய உறவினர்கள்னு அனைவரும் உங்களை அவமதிச்சு பேசியிருப்பாங்க. இவெல்லாம் எதுக்குமே பயன்பட மாட்டான் அப்படின்னு தேவையில்லாமல் உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் வாய் மூலம் பேசக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் நீங்கள் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அது மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இருக்கும். நீங்கள் நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம் ஆகியவற்றை அடைந்த பிறகு ஒரு காலத்தில் உங்களை குறைத்து பார்த்தவர்கள் அதே இடத்தில் நின்று உங்களை பார்க்க நேரிடுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வெற்றி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலாகவே இருக்கும். பண விஷயத்திலும் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். இதுவரை சம்பாதித்தாலும் பணமானது கையில் தங்காமல் போய்கொண்டே இருக்கும். செலவுகள் அதிகமாகவும் இருந்திருக்கும். சில சமயம் கடன் பிரச்சனைகள் கூட உங்களை சோர்வடைய செய்திருக்கும். ஆனால் இனிமேல் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் கையில் பணமானது தங்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய திறனும் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பணத்தை எப்படி சேமிக்க என்று தெரியாமல் எந்த எந்த வழியாக சேமித்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும், அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அதற்கான எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீங்க. பழைய கடன்களை மெதுவாக அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு கிடைக்கும். கிடைத்தது அப்படி என்றால் உடனே அந்த பழைய கடன்களை அடைத்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மேசம் ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே ஒரு போராட்ட மனப்பான்மையானது எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதை அடையாமல் விட மாட்டீர்கள், பின்வாங்கவும் மாட்டீர்கள். இந்த ஒரு குணம்தான் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்கும். தொழிலிலும், வேலை வாய்ப்பிலும் அல்லது வணிகத்திலும் மெதுவாக ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, மரியாதையானது அதிகரிக்கும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பானது தேடி வரும். ஒரு காலத்தில் உங்களை மதிக்காமல் பார்த்தவர்கள் கூட இனி உங்களிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். எனவே மேசம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை ஒரு சோதனை பாதையாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை உருவாக்குவதற்காக. அதற்கு பதிலாக உங்களை மிகவும் வலுவான ஒரு நபராக மாற்றியிருக்கும். இனி வரப்போகும் காலங்கள் அந்த அனுபவங்களின் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். அந்த அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து சேரும். நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகிறது. இந்த நிலையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். எனவே நீங்கள் அமைதியாக தாங்கிய அவமானங்கள், விட்ட கண்ணீர்கள், ஏற்பட்ட ஏமாற்றங்கள், இவை அனைத்தும் ஒரு நாள் உங்களுடைய வெற்றியின் பின்னணி கதையாக நிச்சயமாக மாறும். அதற்கான ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள். ஒரு காலத்தில் இவனால் முடியாது என்று சொன்னவர்கள் கூட இனி இவனால் முடிந்தது என்று சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றமானது நிச்சயமாக இருக்க வேண்டும். உங்களாலேயும் முன்னேற முடியும். நீங்களும் யாருக்கும் சலித்தவர்கள் கிடையாது என்பதை மனதிற்குள் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும்.
அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திற்கான ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு அத்தியாயத்தை எப்பொழுதும் கைவிடாதீர்கள். முடிந்த அளவுக்கு நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பமும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு உயரத்திற்கு செல்லுங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். பணத்தை எப்படி சேமிக்க என்று தெரியாமல் எந்த வழியாக சேமித்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும், அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அதற்கான எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீங்க. பழைய கடன்களை மெதுவாக அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு கிடைக்கும். கிடைத்தது அப்படி என்றால் உடனே அந்த பழைய கடன்களை அடைத்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மேஷம் ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே ஒரு போராட்ட மனப்பான்மையானது எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதை அடையாமல் விட மாட்டீர்கள், பின்வாங்கவும் மாட்டீர்கள். இந்த ஒரு குணம்தான் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்கும். தொழிலிலும் வேலை வாய்ப்பிலும் அல்லது வணிகத்திலும் மெதுவாக ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, மரியாதையானது அதிகரிக்கும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பானது தேடி வரும். ஒரு காலத்தில் உங்களை மதிக்காமல் பார்த்தவர்கள் கூட இனி உங்களிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். எனவே மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை ஒரு சோதனை பாதையாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை உருவாக்குவதற்காக. அதற்கு பதிலாக உங்களை மிகவும் வலுவான ஒரு நபராக மாற்றியிருக்கும். இனி வரப்போகும் காலங்கள் அந்த அனுபவங்களின் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். அந்த அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து சேரும். நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகிறது. இந்த நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். எனவே நீங்கள் அமைதியாக தாங்கிய அவமானங்கள், விட்ட கண்ணீர்கள், ஏற்பட்ட ஏமாற்றங்கள், இவை அனைத்தும் ஒரு நாள் உங்களுடைய வெற்றியின் பின்னணி கதையாக நிச்சயமாக மாறும். அதற்கான ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள். ஒரு காலத்தில் இவனால் முடியாது என்று சொன்னவர்கள் கூட